வெல்கம் டு ஸ்டெல்லா வருண் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக அதே சமயத்தில் ஈஸியாக வீட் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வீட் பாஸ்தா, கேரட், பீன்ஸ், கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, முட்டை, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸு. ஃபஸ்ட்டு நம்ம வீட் பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் கொதி வந்துடும். அப்போது வீட் பாஸ்தா போட்டு அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து அதை வேக வைக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நல்லா வெந்து ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும். அதை வேக வச்சு வடித்து வச்சுக்கலாம். நம்ம தேவையான காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, இது நம்ம தனித்தனியாக செய்யாமல் எல்லாம் ஒன்றா செய்ய போகிறோம். ஒரே பாத்திரத்தில் ஈஸியாக செய்கிறது. கொஞ்சமாக எண்ணெய், முட்டைக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 3 முட்டை உடச்சி ஊற்றி அதை நம்ம பொடி மாஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா சின்ன சின்னதாக வரா மாதிரி நல்லா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு முட்டை அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே. இப்போது அடுத்து நம்ம காய்கறி எல்லாமே வதக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் வெங்காயம் போட்டு நம்ம நல்லா முட்டையும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்த பிறகு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்பப்போ தேவையான உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரேடியாக உப்பு போட்டோம்னா உப்பு அதிகமாகிடும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வர்றதுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும். அந்த பக்கம் நமக்கு பாஸ்தா வெந்துட்டுருக்கு. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. கேரட் பீன்ஸ் போட்டு கேரட் பீன்ஸை கலந்து விட்டுறலாம். முட்டை, வெங்காயம், கேரட் பீன்ஸ் எல்லாம் கேரட் பீன்ஸ் வதங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய்கறி நமக்கு வெந்து வரட்டும். இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ரொம்ப வேக தேவையில்லை, கொஞ்சம் வெந்தால் போதும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் போட்டு நம்ம வச்சுருக்க சாஸ்லாம் கொஞ்சம் ஊற்றுறோம். சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். சில்லி சாஸு 1 ஸ்பூன் தான். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை போட்டு இந்த எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். முட்டை, காய்கறி, பாஸ்தா எல்லாம் நல்லா கலந்து வர்றதுக்கு கலந்து விட்டு மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சம் காரத்துக்கு போட்டு மூடி வச்சு இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த பாஸ்தா கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம போட்டு மூடி வச்சிடுறோம். நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம வீட் பாஸ்தா ஈஸியாக ஹெல்த்தியானது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு நிறுத்திக்கலாம்.